Hello friends, welcome back to my channel Beta Breeding Day 93. Fish oda age 88 days. So நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னோட 3 டப்லேயும் வந்து ஒரு ப்ளூ கலர் லேயர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு. அது எதனாலும் தெரியல, ஃபுட்டாக ஃபிஷ்ஷோட பிக்மெண்ட்டாக இல்லைனா பிளான்ஸானு. நான் ஆல்ரெடி பிளான்ஸும் ரிமூவ் பண்ணிட்டேன், ஃபுட் இருக்கவும் சான்ஸ் இல்லை. அகெயின் ஃபிஷ்ஷோட பிக்மெண்ட் தான் எனக்கு மோஸ்ட் ஒரு இதுவாக இருக்குது. பட் அதுவும் நான் ரூல் அவுட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் நேற்று ஆஸ்டோன்ஸ் போட்டு வச்சுருந்தேன். பட் என்னோடய ஆஸ்டோன்ஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஓவர் நைட் அது ஒர்க் ஆகலை. மோஸ்ட்லி பீட்டா ஃபிஷ்ஷுக்கு ஆஸ்டோன்ஸ் தேவையில்லைன்னு நினைப்பீங்க. பட் நான் சரி அந்த ரிப்பேர் ஆனதை நான் கழட்டி பார்த்தேன். யூஸ்வலாக நான் எதுவுமே ரிப்பேர் ஆனால் நானே அதை ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து ஃபுல்லாக டஸ்ட் இருந்தது, அதை கிளியர் பண்ணவொடனே ஒர்க் ஆச்சு. இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் டிஸ்கனெக்ட் ஆகிருந்தது. ஸோ எல்லோரும் எப்பவுமே ஒரு சால்ட்ரிங் யூனிட் வச்சுக்கோங்க. ஒரு 150 rupees தான் ஆகும். நான் அதை சால்ட்ரு பண்ணவொடனே அழகாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சுது. ஏன்னா இந்த ஒரு இது வந்து 90 rupees to 100 வருது இந்த பம்ப்பு. ஸோ எத்தனை பம்ப்பு மாற்றுறது? ஸோ நான் ரெடி பண்ணிவிட்டு போட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லேயர் வந்து ஒரு 80 to 90% குறைஞ்சிடுச்சு. ஸோ பீட்டா ஃபிஷ்க்கு ஏர் பம்ப் தேவையில்லை. பட் இந்த மாதிரி டப்பில் வைக்கும் போது கண்டிப்பாக வேணும். ஸோ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் 2026 என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ நான் வந்து அக்டோபர் 1 ஸ்டார்ட் பண்ணது. அப்போது எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணதே இந்த ஒரு சேனல் வச்சு தான். ஸோ இது வரைக்கும் எனக்கு 225+ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. லைக் 2025 ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவேன், பீட்டா ப்ரீடிங் பண்ணுவேன்லாம் ஐடியா இல்லை. ஸோ ரெசல்யூஷன் ஒன்றும் கிடையாது, கோ வித் த ஃப்ளோ. 2026 என்ன நல்ல விஷயம் பண்ணுறோமோ பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அகெயின் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு ஹாப்பி நியூ இயர். உங்கள் லைஃப்பில் எல்லாம் சக்ஸஸ் வர நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இந்த 25 சக்ஸஸ் ஆனதுக்கு 2 பேர், இதுதான் இந்த 2 ஃபிஷ் தான் ரொம்ப பெரிய காரணம், மம்மி அண்ட் டேடி. அப்போ வெக்காண்டா டேங்க்கும் அகெயின் நான் சொல்லியிருப்பேன் என்னோடய ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு ஒரு 1 week வீடியோஸில். ஷ்ரிம்ப் வந்து என்னோடய வெக்காண்டாவில் இல்லை அப்படின்னு. ஸோ அதுவும் இந்த 3 months வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 100 ஷ்ரிம்ப் இருக்குது என்னோடய வெக்காண்டா டேங்க்கில். அதுவும் 2025 ஒரு பிக் சக்ஸஸ் எனக்கு இந்த பிளான்டட் அக்வேரியமில். என்னோடய ஃபஸ்ட் வச்ச அக்வேரியம் இது. இதில் பிளான்டட், பட் இப்போ அதில் வந்து பிளான்ட்ஸ் இல்லாமல் தான் வெறும் நம்ம விடோ டெட்ரா அண்ட் டைகர் டெட்ரா மற்ற ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல இக்கோசிஸ்டமாக எல்லாம் சர்வே ஆகிட்டு இருக்காங்க. என்னோடய ப்ரீடிங் அப்போது நான் டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸ் வந்து எப்படி கல்ச்சர் பண்ணணும் காமிச்சிருந்தேன். இது எந்த ஒரு முன்னாடி எந்த ஒரு யூடியூபரும் அதை நான் பண்ண மாதிரி தெரில. இருந்தால் எனக்கு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ஈஸி டெக்னிக் தான். எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.